அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ஜே ஜான்சன் பிஎஸ்எம்எஸ் பேசுகிறேன். சென்னை கோடம்பாக்கத்திலேருந்து. சித்த மருத்துவத்தில் நிறைய பேருக்கு இந்த வாலிபர்கள், திருமணிந்த ஆண்கள், பிறகு குழந்தை இல்லாத தமிழர்கள் பிறகு நிறைய பேருங்க ஆன்மீகனால் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி வாலிபர்கள் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவர்களை திருமணத்திற்கு முன்பே பரிசோதனை செய்து பார்த்து அதுக்குரிய மருந்துகளை நம்ம எடுத்தோம்னா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. திருமணத்திற்கு முன்பு பரிசோதனை பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திருமணம் முடிந்த பிறகு குழந்தை இல்லைன்னா பெண்களை பரிசோதனை பண்ணி பார்ப்பாங்க. அதே இது வந்து நம்ம பண்ணி பார்த்து பெண்களை பண்ண பிறகு அப்புறம் ஆண்களை பரிசோதனை செய்து பார்த்த பிறகு உயிரணுக்கள் இல்லை, ஆண்மை இல்லை, விரைப்புத்தன்மை இல்லை, நீண்ட நேரம் உடலுறவு செய்ய முடியல என்ற குழப்பம் ஏற்படும்போது அது வந்து ஆண்களை வந்து பெரிய அளவில் பாதிப்பு, மனநல பாதிப்பை ஏற்படுது. அது ஒரு தேவையில்லாமல் ஒரு கவலைக்குரிய விஷயமாயிருது. அதனால் நம்ம நேரத்தோட அந்த விதையில் எதுவும் பாதிப்பு இருக்கா, ஆணுக்குள்ள ரத்த ஓட்டம் இருக்கா, கிட்னியில் பாதிப்பு இருக்கா, இந்து குழாய் அடப்பு இருக்கா, உயிரணுக்கள் நல்லா இருக்கா இல்லையா, ரத்தத்தில் ஹார்மோன் எப்படி இருக்கு எல்லாம் பார்த்து பரிசோதனை செய்து அதுக்குரிய மருந்தில் எடுத்த பிறகு திருமணம் செய்வது மிகவும் நல்லது. இது என்னுடைய கருத்து. இது கருத்துக்களை ஓகேனா நீங்கள் என்னுடைய ஆன்டி சித்தா வந்து சென்னை கோடம்பாக்கத்தில் வந்து பாருங்கள். மீண்டும் ஒரு நேரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். டாக்டர் ஜே ஜான்சன், பிஎஸ்எம்எஸ், சென்னை கோடம்பாக்கம். நன்றி.